ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, பழைய சாதம்லாம் மிச்சம் ஆயிடுச்சுன்னா எடுத்து தூர கொட்டிடுவீங்களா? இனிமேல் கொட்ட வேண்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். ரச சாதம் இந்த மாதிரிலாம் சாப்பிட்றப்ப கூட வச்சு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 2-3 நாள் மிச்சமான சாதத்தெலாம் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி விட்டு வந்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைக்கணுங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா அரைச்சி இந்த மாதிரி இட்டு வந்துடலாங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்காத நான் எடுக்க மறந்துட்டேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சிடலாங்க. பெருசாக வச்சோம்னா காயாது, அதனால் இது மாதிரி குட்டி குட்டியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்படி செஞ்சு பழகி சாப்பிட்டுட்டிங்கன்னா சாதத்தை நீங்கள் கீழே கொட்ட மாட்டீங்க. நம்ம மொத்த சாப்பாடும் 2 பிளேட்டுக்கு கரெக்டாக வந்துருச்சுங்க. இப்போ மேலே காய வச்சு வெயிலில் நல்லா காய வச்சு ஒரு 2-3 நாள் காய வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம தேவைன்றப்போ எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெயில் பொரித்தோம்னா இப்படி தாங்க இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்பவும் நல்லாயிருக்கும். நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.